ஜார்ஜ் எஸ் கிளேசன் எழுதின பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் புத்தகம். இந்த புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமான புத்தகம். இதோட சுவாரஸ்யமான அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாபிலோனோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பாபிலோனோட வரலாறையும் இந்த புத்தகத்தோட முன்னுரையையும் நான் விவரமாக விளக்கியிருப்பேன். பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிற தலைப்பு தங்கத்தை விரும்பிய மனிதன். பன்சிர்னு ஒரு மனிதன். அவன் பாபிலோன்ல ரதம் செய்கிறவன். அவன் ரொம்ப மனசு தளர்ந்துட்டான். அவனோட வீட்டை சுற்றி எழுப்பியிருந்த அந்த தாழ்வான சுவரில் உட்காந்துட்டு அவனுடைய எளிமையான வீட்டையும் திறந்த பட்டறையில இருந்த பாதி கட்டப்பட்டிருந்த தேரையும் சோகமாக பார்த்துட்டு இருந்தான். அவனோட மனைவி அப்பப்போ கதவு கிட்ட வந்து அவனை பார்த்துட்டு போனான். அவளோட திருட்டுத்தனமான பார்வை அவன் இன்னும் முடிக்க வேண்டிய வேலையை அவனுக்கு நினைவுபடுத்திட்டே இருந்துச்சு. ரதம் கட்டி முடிச்சு சுத்தியால் அடிச்சு மெருகூட்டி சக்கரத்தின் விளிம்புகளை தோளால் இறுக்கி செல்வம் நிறைஞ்ச வாடிக்கையாளரிடம் விற்று தான் பணம் கிடைச்சாதான் உணவு பைய நிரப்ப முடியும். ஆனாலும் அவனோட பெருத்த உடம்பு அந்த சுவருக்கு மேலேயே இருந்துச்சு. அவனுடைய நிதானமான மனம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம பொறுமையா போராடிட்டு இருந்துச்சு. யூஃப்ரட்டிஸின் அருமையான சூரியனின் வெப்பம் அவன் மேல கருணையே இல்லாம தாக்குச்சு. வேர்வை துளிகள் எல்லாம் அவனோட நெத்தியில சேர்ந்து ரோமம் நிறைஞ்சு அவனோட மார்பில் விழுந்தது. இந்த பன்சீரோட வீட்டை தாண்டி தான் அரச மாளிகையோட பெரிய மதில் சுவர் இருந்துச்சு. பக்கத்துல நீலவானத்தை அணைச்சு பெல் அப்படிங்கிற வர்ணம் அளிக்கப்பட்ட கோபுரமும் இருந்துச்சு. அந்த சூழல்ல தான் அவனோட எளிமையான வீடும் அவ்வளவு நல்லா பராமரிக்கப்படாத மற்ற வீடுகளும் இருந்தன. இதுதான் பாபிலோன். நகர காக்கிற சுவர்களுக்கு நடுவுல பகட்டும் அழுக்கும் செல்வமும் ஏழ்மையும் திட்டமைப்பு இல்லாத கூட்டமுள்ளதா இருந்துச்சு. பின்னாடி பார்த்தா பணக்காரங்களோட இறைச்சலான ரதங்களும் செருப்பு போட்டிருந்த வியாபாரிகளும் செருப்பில்லாத பிச்சைக்காரங்களும் தென்படுவாங்க. பணக்காரங்களுக்கு கூட குழிக்குள்ள தள்ளுற அளவுக்கு அரசோட வேலை அப்படின்னு தண்ணீர் இருந்தும் அடிமைகள். கனமான ஆட்டுத்தோல்ல செஞ்ச பைகள்ல தொங்குற பூந்தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி போயிட்டு இருப்பாங்க. பன்சீர் நகரத்தோட இறைச்சலை விட அவனோட பிரச்சனையில தான் மூழ்கி இருந்தான். அவனோட சிந்தனையிலிருந்து யாழின் இசை அவனை ஈர்த்துச்சு. திரும்பியவன் இசைக்கலையை படிச்சிருந்த அவனுடைய நண்பன் கோபியின் உணர்ச்சிமிக்க சிரிச்ச முகத்தை பார்த்தான். ஆண்டவன் உனக்கு மிகவும் பெருந்தன்மையான மனதை கொடுக்க வேண்டுகிற என் நண்பனே என்று கோபி வணங்கினான். நீ நிறைய வேலை செய்யாம தாராள மனசுள்ளவனா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் உன்னை படிச்சிருக்கான். உன்னுடைய நற்பேருக்காக நான் சந்தோஷப்படுறேன். உன்கிட்ட அதை பகிர்ந்தும் கொள்வேன். உன்கிட்ட பணம் இல்லாமல் இருந்திருந்தா உன்னோட கடையில் நீ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்ப. இன்னைக்கு இரவு உயர் குடிமகனோட விருது முடியும் வரைக்கும் எனக்கு 2 காசுகள் கடனாக கொடு. நீ அதை மறந்து விடுவதற்குள்ள நான் திருப்பி தந்துடுவேன். பன்சீர் சோர்வோடு சொன்னான். என்கிட்ட 2 காசு இருந்திருந்தா யாருக்கும், ஏன் என்னுடைய அருமை நண்பனுக்கு கூட தரமாட்டேன். ஏன்னா இவை தான் என்னுடைய சொத்து. எல்லா சொத்தையும் அருமை நண்பனுக்கு கூட எவரும் தரமாட்டாங்கல்ல. கோபி ஆச்சரியத்தோட கேட்டான். என்ன, உன்னிடம் 1 காசு கூட இல்லாம சில போல சுவர் மேல உட்கார்ந்துருக்கிற? ரதத்தையும் கட்டி முடிக்க கூடாது? உன்னுடைய பசிக்கு எப்படி ஏற்பாடு செய்வ? இது நீ நடந்துக்கிறது போல இல்லையே. உன்னுடைய முடிவில்லா சக்தி எங்க? உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? ஆண்டவன் ஏதாவது உன்னை தொல்லை கொடுத்துருக்கிறானா அப்படின்னு கேட்டான். கடவுளோட சோதனையாக தான் இருக்கணும். நான் ஒரு வசதி உள்ளவனாக இருப்பது போல ஒரு அறிவில்லாத கனவு ஆரம்பிச்சுது. அந்த கனவுல என்னோட இடையிலிருந்து கனமான காசு போய் தொங்குச்சு. அந்த காசுகளை நான் பிச்சைக்காரங்களுக்கு வாரி இறைச்சேன். என் மனைவிக்கு அணி அலங்காரங்களை வாங்கினேன். என் ஆசைகளை பூர்த்தி செஞ்சேன். என்னுடைய வருங்காலத்துக்கும் இந்த சொத்து இருக்கும்னு நம்பி வெள்ளிகளை எல்லாம் செலவழிச்சேன். என்னுள்ள ஒரு அடங்கா திருப்தி ஏற்பட்டுச்சு. நான் ஒரு கடுமையான உழைக்கும் நண்பனா உனக்கு தெரிஞ்சிருக்கவே மாட்டேன். என் மனைவியோட சந்தோஷத்தால பளபளக்கிற சுருக்கமில்லாத முகத்தையும் நீ அறிஞ்சிருக்க மாட்ட. திருமணமான புதுசுல இருந்த மாதிரி சிரிச்ச பெண் போலயே இருந்தா. அப்போ கோபி கேட்டான், சுகமான கனவு தான், ஆனா ஏன் சுகமான கனவு உன்னை சுவரின் மேல சோகமா சில போல வச்சிருக்கு? உண்மையில், ஏன்னா நான் விழிச்ச போது என் பை காலியாக இருந்தது. எண்ணி கொந்தளிச்சேன். 2 கடலோடிகள் ஒரே படகுல இருக்கிறனால நம்ம இருவரும் இதை பற்றி பேசலாம். சிறுவர்களாக இருந்தபோது படிப்பறிவுக்காக போதகர்களை சந்தித்தோம். இளவயதில் சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிட்டோம். வளர்ந்த பிறகு நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். நம்ம வகையில் நம்ம திருப்தியாக தான் இருக்கிறோம். நீண்ட நேரம் உழைச்சி நமக்கு இஷ்டப்படி செலவு செஞ்சு நிம்மதியாக இருக்கோம். கடந்த வருஷங்கள்லாம் நம்ம தேவையான அளவு காசு சம்பாரித்தோம்.
ஆனா செல்வாக்குனால் வர சந்தோஷத்தை அறிய கனவு காணணும். ச்சே, நாம ஏன் அறிவில்லாத ஆடுகளா? உலகின் செல்வம் செழித்த நாட்டுல வசிச்சுட்டு இருக்கிறோம். செல்வாக்குல இதுக்கு வேறு இணையே இல்லைன்னு பயணிகள் எல்லாம் சொல்றாங்க. நம்ம சுற்றி இவ்வளவு செல்வம் இருந்தும் நம்ம கிட்ட எதுவும் இல்லை. கடுமையா வேலை செஞ்சு பாதி வாழ்வை கழிச்சு உன்னிடம் காசு இல்லை, என்கிட்ட கேட்க இன்னைக்கு ராத்திரி உயர் குடிமகனோட விருந்து முடியும் வரைக்கும் எனக்கு 2 காசுகள் கடனா கொடுன்னு. பின்ன நான் என்ன பதில் சொல்றது? இந்த என்னுடைய பைய எடுத்துக்கோ, அதுல இருப்பது சந்தோஷமா பகிர்வேன்னு சொல்றதா? என்னுடைய பையன் உன்னுடைய பைய போல காலியா தான் இருக்குன்னு ஒப்புக்கொள்றதா? என்ன காரணம்? உணவுக்கும் உடைக்கும் இருக்கோ தேவைக்கு அப்பாற்பட்டு நம்ம ஏன் தங்கமும் வெள்ளியும் சேர்க்க முடியல? பன்சீர் தொடர்ந்து சொன்னா, நம்ம பசங்களை பத்தி யோசி. முன்னோடிகளா நம்மளை அவங்க பார்த்து தொடரலையா? அவங்களோட குடும்பங்களும் அவங்களுக்கு அடுத்து வர்றவங்களும் இந்த தங்கத்தோட நடுவுல இருந்து கொண்டும் நம்ம போல புளித்த ஆட்டுப்பாலையும் கஞ்சியும் உண்டு சந்தோஷமா இருக்க வேண்டுமா என்ன? கோபி குழப்பமடைஞ்சான். இத்தனை வருஷ நட்புல இத போல நீ ஒரு நாள் கூட பேசதில்லையே பன்சீர் அப்படின்னா. இத்தனை வருஷமா நான் இதை பற்றி நினச்சி கூட பார்த்ததில்ல. இரவு பகலாக ரதம் செய்யும் வேலையில் கடுமையாக உழைக்கிறதுக்கு ஒரு நாள் கடவுள் என் திறமையை பார்த்து சுபிட்சம் அளிப்பார்னு இருந்தேன். ஆனால் அது நடக்கலை, இனியும் நடக்காது இன்னும் தெரிஞ்சிச்சு. அதனால என் இதயம் துயரத்தில் இருக்குது. நான் ஒரு வளமான வாழ்வு வாழ நினைக்கிறேன். நிலங்களும் மாடுகளும் நல்ல உடையும் பை நிறைய காசும் விரும்புகிறேன். நான் எதிர்பார்க்குற வெகுமதி கிடைக்கும்னா என்னுடைய திறமைய வச்சு என்கிட்ட பலம் இருக்கிற வரை என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் கடுமையாக உழைக்க தயார். நமக்கு என்னாச்சு? மறுபடியும் ஒன்று கேட்குறேன். தங்கம் வாங்குறவங்களுக்கு இணையாக நமக்கு ஏன் அந்த நல்வாழ்வில் பங்கு இல்லாமல் போச்சு? எனக்கும் விட தெரியாது பன்சீர். நானும் உன்னை விட ஒன்றும் மகிழ்ச்சியாக வாழலை. என்னுடைய ஆள் இசைப்பதுலேயும் வர்ற வருமானம் சீக்கிரமாக தீர்ந்து போயிடுது. என் குடும்பம் பட்னியாக இருக்கிறத தவிர்க்க நிறைய திட்டங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மேலும் என் மனசில் இருக்கும் இசையை இன்னும் மேலோங்கி இசைக்கிறதுக்கு இதை விட பெரிய ஆளை வாங்க என் மனம் ஏங்குது. அதை வாசிச்சா அரசன் கூட இதுவரை கேட்காத இசையாக என்னால் இசைக்க முடியும். நீ அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக வச்சிருக்கணும். பாபிலோனில் எந்த மனுஷனும் அந்த அளவு இனிமையாக சேர்க்க முடியாது. அரசன் என்ன, ஆண்டவன் கூட மகிழ்ச்சியாவான். ஆனால் நம்ம இருவரும் ஏழ்மையான அடிமைகளாக இருக்கிறப்போ எப்படி அந்த வகையான ஒரு யாழை நம்ம வாங்க முடியும்? மணி சத்தம் கேட்குது பாரு, இதோ வர்றாங்க. அரையோடு அணிந்து வியர்த்து நதியிலிருந்து நீரை ஏற்றிட்டு வர கஷ்டப்பட்டு வீதி மேலே ஏறி வர்றவங்களை காட்டினான். ஐவர்களாக நீர் நிரம்பிய ஆட்டுப்பைகளை ஏந்தி முன்னேறினாங்க. அவங்கள நடத்தி செல்றவன் நல்ல உடைவாக்குடன் இருந்தான். எல்லோருக்கும் முன்ன எடை தூக்காம போயிட்டு இருந்தான். கோபி அவனை காணிச்சான். அவன் நகரத்துல முக்கியமானவன் என்று நன்றாக தெரிகிறது. நம்மளை போல நல்லவங்க அந்த வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க. பன்சீர் ஆமோதிச்சான். வடக்குல இருந்து உயரமான தங்க நிற பளபளப்பு முடியுடன் மனிதர்கள், தெற்குல இருந்து சிரிப்புடன் வரும் கருப்பர்கள், பக்கத்துல இருக்கும் நகரங்கள்ல சிறிய உருவுடைய பழுப்பு நிறுத்தவர்கள், முன்னும் பின்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தோட்டத்துக்கும் நதிக்கும் இடையே செல்வாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் இல்லாம. தூங்குறதுக்கு வைக்கோல் படுக்கையும் குடிக்கிறதுக்கு கஞ்சியும் மட்டும்தான். பாவப்பட்ட ஜென்மங்கள். கோபி, நானும் அவங்க மீது பரிதாபப்படுறேன். இருந்தும் நம்ம அவங்கள விட எவ்வளவு சுதந்திரமா நல்லபடியா இருக்கிறோம் அப்படிங்கிறத நீ காட்டிட்ட. அப்போ பன்சீர் சொன்னா, எவ்வளவு கசப்பா இருந்தாலும் இதுதான் நிஜம் கோபி. நம்ம ஒரு ஒரு வருஷமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அடிமையா வாழ எனக்கு விருப்பம் இல்லை. வேலை வேலை வேலை, அது எங்கேயும் நம்மளை கொண்டு போகாது. அப்போ கோபி கேட்டா, நம்ம மற்றவங்கள மாதிரி தங்கத்தை எப்படி திரட்டுறதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாதான்னு. அப்போ பன்சீர் சொன்னா, தகுந்தவங்களை கேட்டா அதுல இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். கோபி முன்வைத்தான். இன்னைக்கு தான் நம்ம பழைய நண்பன் ஆர்கட்ட அவனுடைய தங்க ரதத்தில் வருவதை பார்த்தேன். ஆனால் இதை மட்டும் சொல்வேன், அவன் நிலையில் இருக்கும் மற்றவங்கள போல இல்லாமல் என்னை பார்த்து கையசைச்சு எல்லோரும் பார்க்குற மாதிரி இந்த இசைக்கலைஞன் கோபியை நட்புடன் வாழ்த்தினான். பாபிலோன்லேயே இவன் தான் மிகப்பெரிய செல்வந்தன்னு சொல்கிறாங்க. பன்சீர் சிரிச்சான். எத்தனை செல்வந்தன்னா அரசர் கூட கருவூலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவன் உதவிய நாடுறாராம். கோபி பதில் சொன்னான். பன்சீர் இடம் மறிச்சு, மிகப்பெரிய செல்வந்தன் அவனை இரவுல எங்கேயாவது பார்த்தா அவன் பணப்பைய பிடுங்கி விடுவானோன்னு எனக்கு அச்சமா இருக்கு. முட்டாள்தனம், கோபிச்சான் கோபி.
ஒரு மனுஷனோட செல்வாக்கு அவனோட பணப்பையில இல்ல. மீண்டும் நிரப்ப பொருள் இல்லைன்னா, பணப்பை காலியா தான் இருக்கும். எவ்வளவுதான் தாராளமா செலவு செஞ்சாலும், ஆர்கட்டோட வருவாய் எப்போதும் அவன் பணப்பை நிரம்புற நிலையில தான் இருக்கும். அப்போ வருவாய் தான் முக்கியம்னு சொன்னான் பன்சீர். சுவர் மீது உட்கார்ந்தாலோ, தூர நாடுகளுக்கு சென்றாலோ, என் பணப்பை நிரம்பியே இருக்கணும். எப்படி நிரந்தர வருவாய பெறுவதுன்னு ஆர்கட்டுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். என்னோட நிதானமான மூளைக்கு அவன் தெளிவா சொன்னா புரியுமா? அவனுடைய மகன் நோமஸிற்கு அவன் சொல்லியிருக்கிறான்னு நினைக்கிறேன். பெரிய பணக்காரனான அவனோட அப்பாவோட நிதியுதவி இல்லாம அவன் நினவேங்கிற ஊருக்கு போனான்னு நம்மளோட விடுதியில சொன்னாங்கல்ல. கோபி, நீ ஒரு அதிசயமான நினைவை எனக்கு கொடுத்துருக்குற. பன்சீரோட கண்கள் பிரகாசிச்சுச்சு. ஆர்காட் போல ஒரு நல்ல நண்பன் கிட்ட யோசனை கேட்பதற்கு காசே தேவையில்ல. கழுகோட கூடு ஒரு வருஷத்துக்கு முன் காலியா இருக்கிறது போல நம்மளோட பையும் காலியா இருக்கிறதுல பாதகமே இல்லை. அதால நம்மளை தடுக்க முடியாது. நிறைய தங்கம் இருக்கிற இடத்துல நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது நமக்கு அசதியாக இருக்குது. வா, நம்ம ஆற்காட்டை போயிட்டு நமக்கான வருமானத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்கலாம். உண்மையான உற்சாகத்தோட பேசுகிற பன்சீர், என் மனசுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை உருவாக்கி இருக்கிற. இதுநாள் வர செல்வத்தை ஏன் நம்ம அடையலை என்பதை அறிய வச்சிருக்கிற. நம்ம அதை நாடலை. பாபிலோனில் பலமான ரதங்களை நீ பொறுமையாக அமைச்சிருக்கிற. உன்னுடைய முழு பயிற்சி அதுதான். நீ வெற்றி அடைஞ்ச மாதிரி நானும் சிறந்த யாழ் வாசிப்போம். நானும் வெற்றி அடைந்தேன். நம்ம எதில் முயற்சி செஞ்சோமோ அதில் வெற்றி கண்டிருக்கிறோம். ஆண்டவனும் நம்மளை அப்படியே விட்டுவிட்டான். இப்பொழுது எழும் சூரியனை போல ஒரு ஒளியை பார்த்துருக்குறோம். அது நம்ம வளர்ச்சி அடைவதற்கு வழிகாட்டுது. புதிய புரிதலோட நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு முயல்வோம். பன்சீர் தூண்டினா, இன்னைக்கே ஆர்காட்டை சந்திப்போம். நம்மளை போல இருக்கிற நம்மளோட மற்ற சிறுவயது நண்பர்களையும் சேர்த்துட்டு அவர்களுக்கும் அவனோட அறிவை பகிர்ந்து கொள்ள வைப்போம். நீ எப்பொழுதும் நண்பர்களோட நலனையே கருதுற பன்சீர். அதனால தான் உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நீ சொல்கிறபடியே செய்வோம். அவங்களையும் அழைச்சிட்டு நம்ம இன்றைக்கே போவோம். பன்சீரும் கோபியும் அவனோட நண்பர்களை கூட்டிட்டு பாபிலோனோட பெரிய பணக்காரன் ஆர்காட்டை சந்திச்சாங்களா? அவன் இவங்களை வரவேற்றானா? இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? எப்படி தங்கத்தை சேர்க்கறதுங்கிறத, அந்த ரகசியத்தை இவங்களுக்கு சொன்னானா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.